வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலூவும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு பண்ணுற ஒரு ட்ரை சப்ஜி தான் பார்க்க போகிறோம். நம்ம பொட்டேட்டோவில் வந்து பண்ணுற ஒரு கறி இது. இது வந்து சப்பாத்திக்கு இல்லைன்னா வந்து நம்ம ரைஸ்க்கு கூட தொட்டுக்கலாம், பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதில் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வந்து அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டினா நீங்கள் நார்மல் ஆனியனும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி வந்து சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியை வந்து நல்லா நம்ம சாஃப்டாக ஆகிற வரையிலும் நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதிலேருந்து வர்ற தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே 2 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈவனாக எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பொட்டேட்டோவை நான் குக்கரில் தான் வந்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட மேலே இருக்கிற க்ரீன் பார்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதையும் வந்து அந்த இலையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்காம நார்மல் ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்தையும் வந்து நம்ம கீழே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டா போதும், ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. இது நம்ம பிக்னிக் மாதிரி போகிறச்ச கூட ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து கீழே ஜெயஸ்ரீஸ் கிச்சனோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் பிக்சர்ஸோட டீட்டெயில்டு ரெசிபியும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.